வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்டர் 9 தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம், ரேஷியோ அனாலிசிஸ். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் ரேஷியோனா என்ன, ரேஷியோ அனாலிசிஸ்னா என்னன்றதை பார்த்தோம். அண்ட் தென் லிக்விடிட்டி ரேஷியோஸ்னா என்னன்றதை பார்த்தோம். தென் லாங் டேர்ம் சால்வென்சி ரேஷியோவில் டெட் ஈக்விட்டி ரேஷியோ அண்ட் தென் ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த கிளாஸஸ் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல இந்த லாங் டேர்ம் சால்வென்சி ரேஷியோல அடுத்த ரேஷியோ தான் பார்க்க போறோம். தட் இஸ் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. ஸோ இந்த கேபிட்டல் கியரிங் ரேஷியோ வந்து நம்ம எதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் அ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபிக்ஸட் இன்கம் வேரிங் ஃபண்ட் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ். ஸோ யூஸ்வலாக நம்ம கம்பெனிஸ்லாம் நம்மளோட ஷேர் கேபிட்டல் எப்படி பிரிச்சிருப்போம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அண்ட் தென் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம். இது ரெண்டையுமே நம்ம கேபிட்டலாக தான் எடுத்துக்கிறோம். ஆனால் யார் தான் ரியல் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து ரியல் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ இந்த இடத்துல என்னன்னா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸுக்கும் மற்ற ஃபிக்ஸட் இன்கம் பேரிங் ஃபண்ட்ஸும் வந்து எந்த ப்ரொபோர்ஷனில் இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த கேபிட்டல் கியரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கியரிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஃபண்ட்ஸ் பேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். இந்த இடத்துல எதெல்லாம் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிபென்ச்சர்ஸ். ஸோ டிபென்ச்சர்ஸ் நம்ம வந்து என்னது, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெட். ஸோ அந்த டெட்டுக்கு வந்து நம்ம என்ன பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும். ஸோ அப்போ அது வந்து என்னது, ஃபிக்ஸட் பர்சன்டேஜில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 8% டிபென்ச்சர்ஸ் இல்லை 10%. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் தென் பாண்ட்ஸ். பாண்டும் வந்து சேம், அதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டெட்டு தான், தட் இஸ் ஒரு லயபிலிட்டி தான். ஸோ அப்போ அதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபிக்ஸட் பர்சன்டேஜில் வந்து நம்ம பே பண்ணுவோம். அண்ட் தென் வந்து என்னன்னா, பேங்க்லேருந்து ஏதாவது நம்ம லோன் வாங்கியிருந்தா இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து ஏதாவது நம்ம லோன் வாங்கியிருந்தா அதுக்குமே நம்ம வந்து என்னன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபிக்ஸடாக இருக்கும், அதை நம்ம பே பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் தென் என்னன்னா, ஃபிக்ஸட் டிவிடெண்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபிக்ஸட் டிவிடெண்ட் நம்ம யாருக்கு பே பண்ணுவோம்? டிவிடெண்டே வந்து நம்ம யாருக்கு பே பண்ணுவோம்? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் பே பண்ணுவோம். அதுலேயுமே ஃபிக்ஸட் டிவிடெண்ட் யாருக்கு தான் பே பண்ணுவோம்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் வந்து பே பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணும்போதே அவங்களோட டிவிடெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம அதை பேவே பண்ணுவோம். இதுதான் என்னன்னு சொல்றோம்னா, ஃபண்ட்ஸ் பேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். இதுதான் வந்து ரியல் ஓனருடைய ஃபண்ட்ஸ் வந்து என்னன்றது தான் இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். அப்போ இது வந்து என்னென்ன சொல்றாங்கன்னா, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்றது தான் என்னன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ நம்ம பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு கேபிட்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. அந்த கேபிட்டல் வந்து நம்மளுக்கு எந்தெந்த வேவாக இருக்கும், எதர் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம பணத்தை ரைஸ் பண்ணியிருப்போம், அப்படி இல்லைன்னா இந்த லோனோ லயபிலிட்டி பாரோயிங்ஸ் மூலயமா நம்ம இந்த ஃபண்ட் வந்து பிஸ்னஸில் போட்டு அது மூலயமா நம்ம வந்து பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணியிருப்போம். ஓகேவா. ஸோ அப்போது இந்த கேபிட்டல் கியரிங் ரேஷியோ அப்படின்றது என்னன்னா, என்னோட ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், தட் இஸ் ரியல் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி, அவங்களுடைய ஷேரும் மற்ற எக்ஸ்டர்னல் சோர்சஸ் கிட்ட இருந்து நான் வாங்கின ஃபண்ட்ஸும் வந்து எந்த ப்ரொபோர்ஷன்ல இருக்கு, என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கேபிட்டல் கியரிங் ரேஷியோ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ யூஸ்வலா இந்த ரேஷியோ வந்து 1க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபர்ம் வந்து கியர்டு ஃபர்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தட் இஸ் அந்த ஓனர்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ அதே மாதிரி இந்த கேபிட்டல் கியரிங் ரேஷியோ வந்து எதை மெஷர் பண்ணோம்னா, நம்ம பிஸ்னஸ் உடைய லாங் டேர்ம் சால்வென்சி ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த மாதிரி இருக்கு, நம்மளோட இன்டர்னல் சோர்சஸ் வந்து அதிகமாக இருக்கா இல்லை எக்ஸ்டர்னல் சோர்சஸ் வந்து அதிகமாக, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், கேபிட்டல் கியரிங் ரேஷியோ ப்ரிப்பேர் பண்ணுறோம். அடுத்ததாக சம் பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் James Limited as on 31/3/2019, calculate debt equity ratio, proprietary ratio, capital gearing ratio.
ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஜேம்ஸ் லிமிட்டடை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குது, ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் தென் அசட்ஸ்க்கு உண்டான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ நம்மளை என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸ், தட் இஸ் டெட் ஈக்விட்டி ரேஷியோ, ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ அண்ட் தென் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ டெட் ஈக்விட்டி ரேஷியோக்கு உண்டான ஃபார்முலா என்னது, லாங் டேர்ம் டெட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். இதில் லாங் டேர்ம் டெட்டில் என்னென்னலாம் கவர் ஆகும், டிபென்ச்சர்ஸ், லாங் டேர்ம் போரோயிங்ஸ், பாண்ட்ஸு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது லாங் டேர்ம் லோன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே லாங் டேர்ம் டெட்டில் தான் கவர் ஆகும். ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் என்னென்ன லாங் டேர்ம் போரோயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, வெறும் டிபென்ச்சர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போது லாங் டேர்ம் டெட் இஸ் ஈக்குவல் டு டிபென்ச்சர்ஸ் which is equal to rupees 3 lakhs. And then shareholders funds. So shareholders funds பொறுத்த வரைக்கும் என்னது, ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இல்லையா. ஸோ இங்கே ஷேர் கேபிட்டலில் நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலும் இருக்குது. அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து என்னது, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் preference share capital plus reserves and surplus. So equity share capital எவ்வளவு, 2,50,000, preference share capital 2 lakh rupees, then reserves and surplus 1,50,000. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும், 2,50,000 ப்ளஸ் 2 lakh ப்ளஸ் 1,50,000. ஸோ டோட்டலாக 6 lakhs rupees வந்து என்னது, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம டெட் ஈக்விட்டி ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். ஸோ லாங் டேர்ம் டெட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இல்லையா, தட் இஸ் 3 lakhs டிவைடட் பை 6 lakhs. ஸோ அப்போ ரேஷியோ வந்து என்னது, 3 lakh divided by 6 lakh is equal to 0.5. 0.5:1 தான் வந்து என்னதுன்னா டெட் ஈக்விட்டி ரேஷியோ. அடுத்ததான் நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. டோட்டல் அசட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளோ ப்ரொப்போர்ஷனில் இருக்குது அப்படின்றதுக்கு தான் நம்ம ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னது, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் அசட்ஸ். ஆல்ரெடி நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளவுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம், தட் இஸ் 6 lakhs rupees. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 6 lakhs. ஸோ இங்கே டோட்டல் அசட்ஸ்ன்றது எதை மீன் பண்ணுறாங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டோடைய டோட்டலை தான் வந்து மீன் பண்ணுறாங்க, தட் இஸ் 12 lakh rupees. ஸோ ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ எவ்வளவு, 6 lakh டிவைடட் பை 12 lakh இஸ் ஈக்குவல் டு 0.5:1. அடுத்ததா இந்த லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸில் நெக்ஸ்ட் நம்ம என்ன ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கேபிட்டல் கியரிங் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கேபிட்டல் கியரிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்மளுடைய ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ் இல்லையா, தட் இஸ் யார் ஓனர், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஓனர். அவங்களுடைய ஃபண்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் சோர்சஸ்லேருந்து நம்ம ரைஸ் பண்ண ஃபண்ட் வந்து எவ்வளோ ப்ரொப்போர்ஷனில் இருக்குது, அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் தென் டிபென்ச்சர்ஸ், இது ரெண்டும் எவ்வளோ ப்ரொப்போர்ஷனில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க தான் நம்ம கேபிட்டல் கியரிங் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதுக்கான ஃபார்முலா என்னது, ஃபண்ட்ஸ் பேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னது, அது லாங் டேர்ம் லோனாக இருக்கலாம், டிபென்ச்சர்ஸாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம். அண்ட் தென் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் வந்து எதுக்கு நம்ம கொடுப்போம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு கொடுப்போம். ஸோ டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இதில் என்னென்ன வரும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தென் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வரும். ஸோ ஃபண்ட்ஸ் பேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட், இதில் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் டிவிடெண்ட். ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் நம்ம எதுக்கு கொடுப்போம், டிபென்ச்சர்ஸ்க்கு கொடுப்போம். அண்ட் தென் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு. இதோட வேல்யூ எவ்வளவு, 2 lakh. அண்ட் தென் டிபென்ச்சர்ஸோட வேல்யூ 3 lakh rupees. அப்போது டிபென்ச்சர்ஸ் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் which is equal to டிபென்ச்சர்ஸோட ஒர்த் வந்து 3 lakh rupees, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலோட ஒர்த் வந்து 2 lakh rupees. அப்போ டோட்டலாக வந்து
ஃபண்ட்ஸ் பேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் வந்து எவ்வளவு rupees 5 lakhs. நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து என்னது அவங்களுடைய கேபிட்டல் தட் இஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் plus reserves and surplus which is equal to in equity share capital oda worth எவ்வளவு 2,50,000 then reserves and surplus oda worth எவ்வளவு 1,50,000 அப்போ 2,50,000 plus 1,50,000 which is equal to 4 lakh rupees வந்து என்னது equity shareholders funds. இப்போ நம்ம ratio find out பண்ணோம் capital gearing ratio is equal to 5 lakhs divided by 4 lakhs equal to ratio என்னன்னு பார்க்கலாம் 1.25. அப்போ 1.25 is to 1 இதுதான் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. ஸோ நீங்களும் இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன சம்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதில் தான் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.